அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கலாம் நிதி அறக்கட்டளையின் முப்பெரும் விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சி பணி உலக சாதனை மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு வருகை புரிந்திருந்த அனைவருக்கும் பெற்றோர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பெற்றோர்களின் சார்பாக சில வார்த்தைகளை கூற மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், எனக்கு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். எனக்கு 2 பெண் குழந்தைகள், அதனால் அப்படி சொன்னேன். உண்மையாகவே நேற்றைய தினம் வந்திருந்த அனைவருமே ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் எங்களுடைய குழந்தைகளை பாராட்டும் போது, வாழ்த்தும் போது, நாங்கள் அவங்களை ஈன்றெடுக்கும் போது எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியை விட அனைவரும் பாராட்டும் போது எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. என்னுடைய குழந்தையை நேற்றைய தினம் எல்லாருமே வந்து கேட்டாங்க, நீங்கள் தமிழ் திரையுடைய அம்மாவா, அல்ஃபிஸாவோட அம்மா தானே, உங்கள் குழந்தை நல்லா வருவா, நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த கலாம் யுவி அறக்கட்டளைக்கு நாங்கள் பெற்றோர்கள் சார்பாக எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கலைவாணி அம்மா பற்றி சொல்லியே ஆகணும். அவங்களுடைய அந்த இனிமையான, கனிவான, அன்பான வார்த்தைகள் குழந்தைங்களை ஊக்குவிக்கிறது. அந்தளவுக்கு சொல்லி புரியும்படி படிக்க வைக்கிறாங்க. காலையில் தினமும் 5 மணிக்கு எழுந்து படிக்க வச்சுட்டாங்க. என்னுடைய அல்ஃபிஸா, என்னுடைய குழந்தை எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. இப்போ வந்து அவளே எழுந்திரிச்சு படிக்கிறா. அது எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. இப்போது நான் எப்பவும் எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போது அது அவங்களால, அம்மாவால் சரியாயிடுச்சு. நம்ம ஜோதி ஐயா காலையில் 7 மணிக்கு திருக்குறள் வகுப்பு. குழந்தைங்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறாரு. குழந்தைங்க என்னுடைய பொண்ணு அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் அந்த குறளுக்கான பொருள் விளக்கத்தை சொல்லும்போது அதனுடைய கருத்துக்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறா. புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரம் எடுத்தார் ஐயா. அது அந்த அதிகாரத்தை எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாமா, அப்போ நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றோமே, நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் அப்புறம் பேசி புரிய வச்சுட்டேன். அது மாதிரி அந்தளவுக்கு குழந்தைங்க மனசில் வந்து அந்த நல்ல விஷயங்களை பதிய வைக்கிறாரு திருக்குறளுடைய. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யுவராஜ் மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் குழந்தைங்களாக அப்படியே மாறி அந்த குழந்தைங்க என்ன மனசுக்குள்ளே போய் அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கள எப்படி நம்ம வந்து பேசி வழிகாட்டி அவங்கள முன்னேற்றுறதுன்றதில் குழந்தையாகவே மாறிடுறாரு. அந்தளவுக்கு குழந்தைங்க மேலே ஆர்வமாக இருக்கார். இந்த வயசில் எல்லாருமே நம்ம அந்த வயசில் எல்லாருமே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைங்கள்னு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து திறமையை வெளிக்கொண்டு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த அளவுக்கு பண்ணுறாரு. இந்த கலாம் நிதி அறக்கட்டளையில் இருக்க எல்லாருமே, சித்ரா அம்மா, காயத்ரி அம்மா, இதுக்கு தென்றல் ஐயா, இதுக்கு பின்னாடி இருக்க உழைக்கிற எல்லாருக்குமே பெற்றோர்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கலாம் நிதி அறக்கட்டளைக்கு எங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக பணிவான, மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.